வணக்கம். இன்னைக்கு எந்த மூவி பத்தி பேச போறேன் அப்படின்னா, நித்தம் ஒரு வானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி பார்த்தேன். அந்த மூவி பத்தி தான் பேச போறேன். இந்த மூவில நம்ம அசோக் செல்வன் அவர்கள் நடிச்சிருக்காங்க. அதுல 2, 3 கதைகள் வரும். ஸோ 2, 3 கதைகள்லுமே இவங்க தான் அந்த ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க. என்ன ஆகுதுன்னா, ஒரு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருப்பாரு இவரோட லைஃப்ல. ஒரு விஷயத்திலயும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கிற மாரியான ஒரு ஆளு. ஒரு சின்ன விஷயம் கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா இவரால இது பண்ண முடியாது. ஒரு டேபிள்ல ஒரு பொருள் கூட அங்க இங்க அசைஞ்சிருந்தா நின்னு அத கரெக்ட் பண்ணி வச்சுட்டு, ஏதாவது டஸ்ட் இருந்தா தொடச்சுட்டு, அந்த அளவுக்கு நீட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாரி செஞ்சுட்டு போகக்கூடிய ஒரு ஆள். ஸோ இவர் நல்லா படிக்கிறாரு, ஒரு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போறாரு, சம்பாதிக்கிறாரு, எல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்றாங்க. அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டு அவங்க லவ் பண்ண ஒருத்தரோட ஓடி போயிடுறாங்க. சோ இதுல இருந்து என்ன ஆகுதுன்னா, எல்லாரும் இவரை கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உன் கல்யாணம் நின்னு போச்சா, கல்யாணம் நின்னு போச்சா, அந்த மாதிரி கொஸ்டின் பண்ணும்போது உண்மையிலேயே அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஓடி போறவங்க ஓடி போயிருவாங்க. சோ இங்க யார் மாட்டினாங்களோ அவங்கதான் ரொம்ப பாவப்பட்டு ஜென்மம் அப்படின்னு சொல்லணும். சோ அததான் இந்த மூவில காமிச்சிருந்தாங்க. சோ அந்த மாதிரி டிப்ரெஷன்ல இருக்கக்கூடிய ஒருத்தர், அந்த டிப்ரெஷன்ல இருந்து அவர் எப்படி வெளியில வரார், நார்மலான லைஃபுக்கு எப்படி வராரு, அவங்களை யார் நார்மலான லைஃபுக்கு கொண்டு வராங்க, அதுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கறதெல்லாம் காமிக்கக்கூடியதுதான் நித்தம் ஒரு வானம் அப்படிங்கிற கூடிய ஒரு படம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா, ஒரு 2 கதை தனித்தனியா வரும். அதாவது ஒரு கதையில என்ன ஆகும் அப்படின்னா, எதேச்சையாக சந்தித்து ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஒருத்தங்க, அவங்க இதுல அந்த பொண்ணுக்கு ஒரு பிரெயின்ல ஏதோ ஒரு வியாதி மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் போகும் கதை. அது நார்மலா ஒரு லவ் மேரேஜ் மாதிரி பண்ணக்கூடிய ஒருத்தங்க, அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு ஏதோ வியாதி இருந்து அதையும் தாங்கிக்கிட்டு அவர் இது பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி புக்ல இவர் எல்லாமே படிப்பாரு. ஒருத்தங்க ஸ்டோரி எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டோரியில இவர் படிச்சுட்டே இருப்பாரு. நெக்ஸ்ட் 2வது ஸ்டோரியில என்ன ஆகும் அப்படின்னா, ஒருத்தங்க வீட்டை எதிர்த்து லவ் மேரேஜ் பண்ணிட்டு போய் 1 வருஷத்துக்குள்ள அவங்க கணவர் இறந்து போயிருவாரு. சோ அந்த சிச்சுவேஷன்ல ஒரு வயிற்றுல குழந்தை இருக்கும், கணவர் இறந்து போயிருவாரு, வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, வீட்டுக்கும் போக முடியாது. சோ அந்த மாதிரி சூழ்நிலையில அந்த பொண்ணு என்ன ஆனா அப்படிங்கிற ஒரு கதை. சோ இது 2 கதையுமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இவர் அந்த கதையை வாசிக்கும் போதே அந்த கதையில ஹீரோவா இவரை தான் கற்பனை பண்ணிப்பாரு. சோ இவர் தான் 2 கதையிலுமே நடிச்சிருந்தாரு ஃபர்ஸ்ட். சோ அந்த கதையோட கிளைமேக்ஸ் என்ன, அவங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதுதான் நித்தம் ஒரு வானம் அப்படின்ற ஒரு கதையா அழகா எடுத்திருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்தது. அவங்கள சந்திச்சதுக்கு அப்புறமா, அதாவது ரொம்ப லவ் பண்ணி ஒருத்தர் கல்யாணம் பண்றது ஒரு பொண்ண, அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்கு, அந்த வியாதியோட போராடிக்கிட்டே அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க கப்பிலா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்குள்ளேயே கணவனை இழந்த ஒரு பெண் வீட்டையும் எடுத்து வந்துட்டாங்க, வீட்டுக்கும் போக முடியாது, வயிற்றுல குழந்தை இருக்கு, எப்படி அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க அழகா அவங்களுடைய வாழ்க்கையை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. தன்னுடைய கணவர் எந்த மாதிரியான ஒரு ஃபியூச்சர் அந்த அந்த பொண்ணுக்கும் அந்த பொண்ணோட குழந்தைக்கும் இருக்கணும்னு நினைச்சாங்களோ அந்த மாதிரியான ஒரு ஃபியூச்சரை அழகா கிரியேட் பண்ணி அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அப்படி போய் பார்க்கும்போது இவங்களை விடவா நம்மளுக்கு கஷ்டம் வந்துடுச்சு, இவங்களே ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்களே, நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒரு அழகான வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு மனசார சேஞ்ச் ஆகி நார்மல் லைஃபுக்கு அந்த ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்த அந்த லைஃப் எல்லாம் விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா படத்துல கடைசியில கிளைமேக்ஸ்ல அழகான ஒரு வாழ்க்கை அவருக்கு செட் ஆகுது. ஸோ இதான் நித்தம் ஒரு வானம் அப்படிங்கிற ஒரு படத்துல எடுத்திருந்தாங்க. எனக்கு பாக்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். ஃபேமிலியோட பாக்கலாங்க அப்படிங்கிற மாதிரி படம் இருக்கும் இல்லையா, சோ அந்த மாதிரி தான் படம். 2 கதை 3 கதை வந்துச்சு ஆக்சுவலா. இதுல ஒரிஜினலா ஹீரோவா இருக்கிறதுக்கு ஒரு கதை, அவர் ரீட் பண்ணக்கூடிய 2 கதையில வரக்கூடிய 2 விஷயங்கள். சோ ஆக மொத்தம் 3 கதையை சேர்த்து ஒரே கதையா செஞ்சு நம்மளுக்கு ஒரு அழகா கொடுத்திருந்தாங்க. நீங்க இந்த படத்தை பார்த்திருந்தீங்கன்னா இந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. இன்னும் பார்க்கலைன்னா போய் பாருங்க, ரொம்ப நல்ல படம். நான் திரும்ப 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 பாக்குற படம். 2, 3 வாட்டி பார்த்துட்டேன் அந்த படம். திரும்ப 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 பார்த்தேன். எப்பவுமே இந்த படத்தை கிராஸ் பண்ணி போகும்போது, அந்த ஓடிடில இந்த படத்தை கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு தடவை பார்த்துடலாமா, நல்லா இருக்குமே இந்த படம் அப்படின்ற மாதிரி கிளைமேக்ஸ் வரையும் பார்த்துட்டேன். இருந்தா கூட திரும்ப திரும்ப பார்க்க வைக்கக்கூடிய ஒரு படம், அழகான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. ஓகேவா? அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். ஒரே பாய்.